அல்லேலூயா. தேவன் நாம் மைப்படுவதாக இந்த அருமையானது ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் ஆண்டுடைய மகிமையின் பிரசனம் மாத்திரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக தேவன் தாமே இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்தில் முடிவு பரிந்தும் தேவன் நம்முடைய ஆராதனை முழுதுமாக நடத்தும்படியாக தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளை ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு புரிந்தோம் நம்முடைய மகிமையின் பிரசனம் மாத்திரம் தங்கியிருந்து ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சகலவற்றையுடைய கரத்தில் தருகிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார்கள். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து உங்களை ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, பலக்கரம் பிடித்து தாங்குகிறே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திருவே. உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன்,
உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆமென். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுவோமா காலைவேளையில்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சேத்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சேத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, சொல்லுவோமா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. சொல்லுமா ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த காலை வேளையிலே ஐயா வாழ்க சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே
கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. உணர்ந்து பாடுங்க. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, சொல்லுவோமா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல், இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல். நன்றி தகப்பனே, நன்மை. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இந்த காலை வேளையிலே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக. நன்றி தகப்பனே, சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புதிய இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புதிய இரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, சொல்லுவோமா நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நன்றி தேவன் நன்மை செய்தான். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன், நல்ல தேவன் நன்மை செய்தான். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். இந்த காலை வேளையிலே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுவோமா? மகிமையை வாஞ்சிக்கிறே, வல்லமை தாருமையா. மகிமையை வாஞ்சிக்கிறே, வல்லமை தாருமையா. வல்லமை தாருமையா, வல்லமை தாருமையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்வீரேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு, அறுசுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறேன். சொல்வோமா? அறுசுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே, தினமும். ஓ எஸ், தினமும் துதிக்கிறேன். சொல்லுவோமா? தினமும் துதிக்கிறே, 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 தினமும் துதிக்கிறே. இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் மகிமையே, எங்கள் மகத்துவமானவரே. தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை தாருமையா. மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை தாருமையா. வல்லமை தாருமையா. எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோமா? வல்லமை தாருமையா, வல்லமை தாருமையா. காலைவேளை வல்லமை தாருமையா. வல்லமை தாருங்க தேவா, வல்லமை தாருங்க தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. காலை வேளையிலே வல்லமை தாரும் தேவா.
இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். ஆண்டவரே, இயேசு தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, எந்தலனே, என்னை மீட்டவரே, கண்மலையே, அடைக்கலமே, எந்தலனே, என்னை மீட்டவரே, அசைவுற விடமாட்டீ, அசைவுற விடமாட்டீ. நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நான் நம்புவது அவராலே ஆகும். சொல்லுவோமா? நான் நம்புவது எந்த கண்மலையான தேவனால ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகுமே, எல்லாம் ஆகுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை முழுவதுமாக இடப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு உடைய வார்த்தையில பேசுங்க ஆண்டவரே. வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. The word, logos, இந்த வார்த்தையாகிய லோகோஸ் மூலமாக எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீது ஒரு நேரங்கள் எல்லாம் உடைய கரத்தில் தருகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்த நடத்துகிறார்கள். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். வார்த்தையாகிய லோகோஸ், அந்த லோகோஸை நாம் ஒவ்வொரு நாளும் கற்று அறிந்து ஆராய்ந்து அந்த லோகோஸுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த லோகோஸை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேர்டு லோகோஸ் பகுதி 17வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் இந்த காலை வேளையிலே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது,
அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். their teaching will spread like gangrene என்று சொல்லப்படுகிறது. நாம் சென்ற வாரத்திலே பவுல் எப்படியாக தீமோத்தேயுவுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணணும், அலெக்சாண்டர் என்கிற மனிதன் எப்படி வெகு தீமை செய்தான் பவுலுக்கு, எப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மிகவும் எதிர்த்து நின்ற மனிதனாக இருந்தான் என்பதை குறித்து சென்ற வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். திருவசனமாகிய லோகோஸ்க்கு நாம் ஒருபோதும் எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு அவைகளை தான் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறார். அலெக்சாண்டரை போலவே இமேனே என்கிற மனிதனும் அலெக்சாண்டரை போல தான் அவனுடைய வார்த்தையும் ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையாக, கடினமான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இது ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை their teaching will spread like gangrene என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த gangrene என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு என்று சொல்லப்படுகிறது, புண் என்று சொல்லப்படுகிறது, அழுகிய புண் என்று சொல்லப்படுகிறது, நச்சு புண் என்று சொல்லப்படுகிறது. ஒரு உறுப்பு செயலிழக்க வைக்கிற அளவுக்கு அந்த புண்ணுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு என்எல்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது NIVயில் படித்தேன். இப்போ நீங்கள் NLTயில் பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் எப்படியாக போட்டிருக்குன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் லைக் கேன்சர் என்று சொல்லப்படுகிறது. நான் தமிழில் வாசித்துட்டு திரும்பமாக அந்த வார்த்தைக்குள்ளாக ஆங்கிலத்துக்குள்ளே வருகிறேன். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல படரும். அரிப்பிலவை போல படரும்னா இட்ஸ் லைக் எ டிசீஸ், இட்ஸ் லைக் அ ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால் இட்ஸ் லைக் அ கேன்சர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும், கேன்சர் என்கிற நோய் எவ்வளவு, இட்ஸ் அ டெட்லி டிசீஸ். கேன்சர் இஸ் அ டெட்லி டிசீஸ். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய். அந்த கேன்சரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. டாக்டர்ஸ் சொல்லுகிறது போல் 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஓரளவுக்கு க்யூர் பண்ணிடலாம், செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் பாசிபிள், தேர்ட் ஸ்டேஜில் சுத்தமாக முடியாது, ஏதோ ஓடும் ஆனால் காப்பாற்ற முடியாது, காப்பாற்றுறது கடினம். அப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிற அந்த நோய், அந்த வியாதி அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போய் அரித்து மனிதனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். நம்முடைய சரீரத்தில் ரெட் பிளட் செல்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, ஒயிட் பிளட் செல்ஸ் என்று இருக்குது. இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இரத்த அணுக்களில் ஏதாவது கிருமிகள், வைரஸ் அட்டாக், பாக்டீரியா அட்டாக்ஸ் ஆச்சுன்னா அதை காப்பாற்றுறோடைய வேலை தான் ஒயிட் பிளட் செல்ஸோடைய வேலை. இப்போ அந்த ஒயிட் பிளட் செல்ஸையே அட்டாக் பண்ணிட்டா நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த மனிதனோ மனுஷியோ அந்த முழு சரீரமும் ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விடுவார்கள், சுத்தமாகவே காணாமல் போயிடுவான். அதுக்கு பேர் தான் அரிப்பிலவை போல படரும் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வார்த்தைகள் அநேக நேரங்கள் இந்த அரிப்பிலவை போல தான் இருக்கிறது. இட்ஸ் லைக் கேன்சர் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வார்த்தை அநேக நேரங்கள் நம்மை காயப்படுத்துகிறது, நம்மை துக்கப்படுத்துகிறது, அந்த வார்த்தை நம்மை சோர்ந்து போக செய்கிறது, அந்த வார்த்தை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுகிறது. இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக இவ்வளோ பேசிட்டானே
அப்படிங்கிற அந்த வார்த்தையை நினச்சே வருத்தத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பம் எனக்கு எதிராக இப்படியாக பேசிட்டாங்களேன்னு அதை நினச்சே சிலர்லாம் மனவேதனையிலே இருக்கிறார். அதான் உலகத்தில் சில திருக்குறள்லாம் இருக்குது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அந்த வடுங்கிறது என்னென்னா, அந்த வடுங்கிறது என்னது? காயம், புண். அந்த வடு என்றால் அது ஒரு காயம். அப்போ காயம் பட்ட உடனே ஆறுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு நம்ம போகிறோம். சிறு வயதில் எல்லோரும் சைக்கிள் ஓட்டியிருப்போம். சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்பொழுது முதல்ல பழகும் பொழுது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படி சராட்சி இழுத்துட்டு போகும். அப்படி இழுத்துட்டு போகும்பொழுது அப்படி மேலே இருக்க தோள்கள்லாம் பிஞ்சடியே அப்படி கோடாக இருக்கும், அப்படி கல்களெல்லாம் குத்தி இருக்கும். அதை க்ளீன் பண்ணி அதுக்கு மெடிசன் போட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு, அது ஆறுறதுக்கே பார்த்திங்கன்னா மோர் தேன் 10 days எடுக்கும். அந்த உள்காயங்கள் ஆறி வெளிக்காயங்கள் ஆறி ஒரு பிளாக் லேயர் ஃபார்ம் ஆகி அந்த பிளாக் லேயர் ஃபுல்லாகவே ஸ்கின் எல்லாம் கீழே விழுந்து அப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த தழும்புகள், சில தழும்புகள் எப்பவுமே இருக்கும். நான் சிறு வயதில் அநேக முறைகள் நான் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துருக்கிறேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய கைகளில், என்னுடைய முட்டி காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிறு வயதிலே ஏற்பட்ட அந்த வடு, அந்த காயம் இன்றைக்கும் இருக்கிறது. என்னுடைய இந்த லெஃப்ட்டு நீலாம் பார்த்திங்கன்னா, ஹேண்டில் நீலாம் பார்த்திங்கன்னா ஒரு காயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னுமே இருக்குது. அது போகாது அந்த காயங்கள். அப்போ சில நேரங்களிலே மனிதனுடைய வார்த்தைகளும் இந்த அரிப்பிலவை போல, இங்கே வசனம் சொல்லுது, பவுல் சொல்கிறார், அவருடைய வார்த்தை, நல்ல கவனிங்க, வார்த்தை. நிறைய நேரங்கள் மனிதனுடைய வார்த்தை நம்மை தாக்குகிறது. நிறைய நேரங்கள் அந்த மனிதனுடைய வார்த்தை அரிப்பிலவை போல, இட்ஸ் லைக் அ கேன்சர். அந்த வார்த்தை எனக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டார்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என் குடும்பத்தை இப்படி பேசிட்டாங்களே, என் குடும்பத்தை இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி இதை நினைச்சே நம்ம ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்று நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். இமேனை பிலேத் என்ற மனிதருடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட அரிப்பிலவை போல அந்த அவருடைய வார்த்தை குத்தி கிழிக்கிற வார்த்தைகளை, அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் அநேக காயங்களை ஏற்படுத்தின வார்த்தைகளை, அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விட்டு மாறாத வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறதா? 18ஆம் வசனம் பாருங்கள். அந்த மனிதனுடைய வார்த்தை சில நேரங்களிலே நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்குது. அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்கள் எனக்கு விரோதமாக எங்களுக்கு நேராக பேசிவிட்டார்கள் என்று சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது கூட அந்த தாட் வருகிறது, என்னால் ஃப்ரீயாக ஜெபிக்க முடியல, என்னால் ஃப்ரீயாக வேதத்தை வாசிக்க முடியல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, எனக்கு விரோதமாக இப்படியாக பேசிவிட்டார்களே. அடுத்த லைனில் போட்டிருக்கு பாருங்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இப்போ இந்த மனிதனுடைய வேலை என்னவென்றால், விசுவாச பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை அவர்கள் விசுவாச பாதையிலிருந்து விலக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக தான் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அரிப்பிலவின் வார்த்தைகளை பேசி நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்குது, they have turned some people away from the faith. விசுவாசத்திலிருந்து சில மக்களை அவர்கள் அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விசுவாசத்திலிருந்து மனிதர்களை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிறைய நேரம் நம்ம ஜெபம் உட்கார்ந்தோம்லாம் இப்படிப்பட்ட தாட் வருகிறது, அப்படிப்பட்ட யோசனை வருகிறது, இப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது. அவர்கள் எனக்கு விரோதமாக பேசினதை என்னால் மறக்கவே முடியல பாஸ்டர். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த குடும்பங்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதை எங்களால் மறக்க முடியவில்லை. நாங்கள் மறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் எங்களால் மறக்க முடியவில்லை. இட்ஸ் லைக் எ கேன்சர். காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்னென்னா,
இப்படிப்பட்ட காயங்களிலே, இப்படிப்பட்ட வேதனைகளில், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உங்களுக்குள்ளாக இந்த வார்த்தையிலிருந்து, இந்த காயத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியவில்லை என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? மிக முக்கியமான காரியம் என்னென்னு ரொம்ப கவனிக்கணும். நாம் எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப 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 முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு இருக்கிறோமா, இல்லை அல்லது அரிப்பிலவை போல இருக்கிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களோடு நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே தயவுசெய்து விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே வார்த்தை பல டிஃப்ரெண்ட் பரிமாணங்களிலே நமக்கு நேராக ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருக்கிறார். வேர்டாகிய லோகோஸ், ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது, அவருடைய வார்த்தை உணர்த்துகிறது. அந்த வார்த்தை நம்மை அவேர் பண்ணுது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தை நம்மை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த வார்த்தை நம்மை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த வார்த்தை தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த வார்த்தை தீமை செய்கிற மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்று அந்த வார்த்தை நம்மை உணர்த்தி வைக்குது ஒவ்வொரு வாரமும். இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறாரு, நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறோம், விசுவாச வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்களோடு அந்த நிலையில் நிற்கிறோமா, இல்லை இங்கே சொல்லப்படுகிறது போல் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல படருகிற மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு அங்கே நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். இந்த மனிதனை கொடுத்தான், இமேனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். சென்ற வாரத்தில் தான் நம்ம தியானித்தோம், ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்தினார். அலெக்சாண்டர், அந்த வார்த்தை, இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அந்த அலெக்சாண்டர் என்கிற மனிதன் வெகு தீமை செய்கிற மனிதன், தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிற மனிதனாய் இருந்த அந்த அலெக்சாண்டர். இப்போ நல்லா கவனிங்க, நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மோடு பேசினார், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறோம் என்று. அந்த அலெக்சாண்டர் என்கிற மனிதன் அவன் வெகு தீமை செய்கிற எதிர்த்து இருக்கிற மனிதன். இங்கே இந்த இமேனே என்கிற மனிதன் யாரோடு இருக்கிறான் என்றால், இமேனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். ஸோ இந்த 2 பேரும், இமேனே என்கிற மனிதன் இவன் யாரோடு இருக்கிறான் என்றால் அலெக்சாண்டர் என்கிற மனிதனோடு ஈக்குவல் டு அப்படி சொல்கிற போல் அந்த மனிதனைப் போலவே இவனும் இருக்கிறான். இப்போ அந்த இமேனோ, இந்த ஹைமேனஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற மனிதன் அலெக்சாண்டர் என்கிற அந்த மனிதனுடைய லிஸ்ட்டில் இருக்கிறான். ஸோ இப்போ இந்த 2 பேரும் ஒரே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேர்த்துடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 பேருடைய மனநிலைமையும், இந்த 2 பேருடைய வேலையும், இந்த 2 பேருடைய இருதயமும் எப்படி இருக்கிறது என்றால், இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இவருடைய வார்த்தை மற்றவர்களை அரிப்பிலவை போல பயம் காட்டி அவர்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலகி செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, உங்களுடைய தொடர்பு யாரோடு இருக்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறீர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்ல எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட, நல்ல ஞானம் நிறைந்த, நல்ல படிப்பறிவு நிறைந்த, நல்ல ஹையர் எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட நீங்கள் பேசிட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய கிரியைகளும்
அப்படிப்பட்ட நல்ல எஜுகேட்டடான காரியத்திலே நீங்கள் வளருவீர்கள். இதே நீங்கள் ஒன்றுமே தெரியாத மூடத்தனமான முட்டாளாக இருக்கிற மனிதனோடு உங்களுடைய தொடர்பு இருந்து அந்த முட்டாளை போலவே முட்டாளோடவே நீங்கள் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்களும் செயல்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதான் வசனம் சொல்லுது. 92ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இப்போ இமேனே என்கிற மனிதனும் அலெக்சாண்டர் என்ற மனிதனும் உணர்வில்லாத மனிதர்கள். சில மனுஷங்கிட்ட பாருங்கள், இதுதாங்க சரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனதும் இல்லை, அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுகிற இருதயமும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு வேண்டியவைகளை பிடித்து கொண்டு அது நல்லதா கெட்டதா, நல்லதா தீமையாங்கிறதும் தெரியாது, அதை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது தீமையாக இருந்தாலும் தீமையிலே நிற்பாங்களே ஒழிய அவைகளை விட்டு விலக மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தை சில நேரங்களில் அரிப்பிலவை போல படரி, இட்ஸ் லைக் எ கேன்சர். நிறைய நேரங்கள் அவருடைய வார்த்தைகள் மூடத்தனமான வார்த்தையாக தான் இருக்கும். நீதிமொழிகள் அதான் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்களேன், ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லை. நிறைய நேரம் இந்த பாருங்கள், இந்த இமேனே அலெக்சாண்டரோடு சேர்ந்துட்டு அலெக்சாண்டரை போலவே இவனுக்கு என்னென்னா நல்ல காரியங்களை ஞானத்தை கொள்ளும்படி அவனுக்கு தீமையான காரியங்களும் அரிப்பிலவை போல வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது தான் அவனுடைய வேலையை தவிர நல்ல வேலையை செய்கிறதுக்கான காரியமே இல்லை. பிரசங்கிலையும் சொல்லப்படுது பாருங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஒரு முட்டாள் வழியை மறந்துட்டான். இப்போ நினச்சி பாருங்க, அவன் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையா வழி கேட்டி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவான். நல்லா கவனிச்சிங்களா? இட்ஸ் லைக் ஜெனரஸ் என்று சொல்லப்படுகிறது. அரிப்பிலவை போல ஒரு ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா பாருங்கள், சில ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அப்படி விட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே படறிடும். அதை விட்டுட்டிங்கன்னா அப்படியே படரும் எல்லா பக்கமுமே போயிடும். அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா. அதே போல தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த மூடன் போக வேண்டிய வழியை மறந்து விட்டால். நினச்சி பாருங்கள், ரோட்டில் போகிற ஒருத்தனை விட்டு விடுறதில்ல, எல்லாத்துக்கிட்டேயும் வழி கேட்டு வசனம் சொல்லுது, அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். இதுதாங்க அரிப்பிலவை போல. இட்ஸ் லைக் எ கேன்சர். இந்த கால வேளையில் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கிறீங்க? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கு? டார்ச்சர் பண்ணுகிற மனிதர்களோடவா? தொல்லை செய்கிற மனிதர்களோடவா? சும்மா போட்டு இழைக்க பண்ணுகிற மனிதர்களோடு இருக்கிறீங்களா? அரிப்பிலவை போல் அவருடைய வார்த்தை உங்களை வெகுவாக துன்பப்படுத்துகிறதா? ஏசாயாவில் சொல்லப்படுது பாருங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுவான். மூடன் எப்படி பேசுவானா? மூடன் மூடத்தனத்தை பேசுவான். அரிப்பிலவை போல நல்லது தெரிஞ்சாலும் இல்லை எனக்கு தெரிஞ்சதில்லை தான் அப்படிங்கிற மாதிரி மூடத்தனத்தில் தான் பேசுவான். கீழே போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி. எப்படிங்க? கர்த்தருக்கு விரோதமாக விபரீதமான காரியங்கள்லாம் பேசுவாங்க. அப்போ காரியத்தை அறிந்து கொள்ளுகிற மனம் அவங்களுக்கு இருக்காது. காரியத்தை அறிந்து கொண்டு செயல்படி நல்ல காரியங்களை செயல்படுங்கிற இறுதியாக அவங்களுக்கு இருக்காது.
இந்த காலை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் எந்த மனிதரோடு இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மனிதரோடு இருக்கிறீங்க, உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கிறது. இந்த காலை வேளையில் பவுல் தான் சொல்கிறாரு, இமேனே என்கிற மனிதன், அவனுடைய வார்த்தை உங்களை துன்பப்படுத்தலாம், அவனுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தலாம், அவனுடைய வார்த்தை கேன்சர் போல உங்களை அரித்து கொண்டிருக்கலாம். சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இந்த வசனத்தை தேவன் என்னோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, இப்படிப்பட்ட அரிப்பிலவை போல இருக்கிற மனிதன் யார் என்பதை குறித்து ஆண்டவர் சில வேதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு காட்டினார். அதில் இந்த அரிப்பிலவை போல விட்டு கொடுக்காமல் சும்மா டார்ச்சர் பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருந்த ஒரு மனிதன் யார் என்றால் பேரோ என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தில் திருப்பி பார்த்தால் என்றால் ஏகப்பட்ட பார்வோன் என்கிற மனிதர்கள் பெயர்களிலே மனிதர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது எகிப்தில் இருந்த அந்த ஒரு பார்வோன் மட்டும் அல்ல, ஏகப்பட்ட பார்வோன் என்கிற பெயர்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதில் ஒரு பார்வோனை குறித்து தான் இந்த காலை வேளையை நாம் தியானிக்க போகிறோம். எக்ஸோடஸ் யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் 1-2 வசனத்தில் பார்க்கும் பொழுது, யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த மனிதனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குதுங்கிறத பாருங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. இப்போ இவனோட வார்த்தை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு கர்த்தர் யார்? நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க இருதயத்தை எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. ஏன்னா மோசேக்கும் ஆரோனுக்கு தெரியும் கர்த்தர் என்பது உன்னதமான தேவன், அவர் எப்படிப்பட்ட கிரியைகள்லாம் செஞ்சார், அவர் எப்படிப்பட்ட கிரியைகளாக செய்து கொண்டு இருக்கிறாரு, அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் என்பதை அறிந்த மக்களாய் இருக்கிற மோசேயும் ஆரோனும் ஒரு நல்ல காரியங்களிலே அவரை பார்த்து மதிப்பு மரியாதை கொடுத்து இருக்கிற ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு நேராக வருகிற வார்த்தை என்னென்னா, கர்த்தர் யாரியா, அவருடைய வார்த்தையை கேட்கணுமா அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ வேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதுதாங்க அரிப்பிலவை போல அவங்க வார்த்தை, அவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை அந்த வார்த்தை காயப்படுத்துகிறது. அரிப்பிலவை போல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த சிச்சுவேஷனில் அந்த நிலையில் நம்ம இருந்து பார்த்தா தெரியும். இப்போ தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. திருப்பி 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றார். பாருங்கள், மேலும் 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 இப்போ இந்த பார்வோனுடைய வார்த்தை அரிப்பிலவை போல மோசேயும் ஆரோனையும் மேலும் 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 காயப்படுத்துது. முதல்ல கர்த்தர் யார், அவருடைய வார்த்தை கேட்கணுமான்னு காயப்படுத்துகிறான். அரிப்பிலவு படருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஜனங்களை வேலை செய்ய விடாமல் கலைக்க பண்ணுறியா,
போய் உன் சுமையை சுமக்க போங்கப்பா அப்படின்னு இப்போ படருது. இன்னும் கொஞ்சம் பின்னும் பார்வோன் அதோடு நிறுத்தலை. இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றார். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவனை நோக்கி, இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, இன்னும் அவன் வார்த்தை கடினமாகுது. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். இவ்வளோ நாள் செங்கல் செய்கிறதுக்கு வைக்கோல் கொடுத்துட்டு இருந்தீங்களே, நெருப்பு வச்சு எரிகிறதுக்கு, இனிமேல் வைக்கோல் கொடுக்கக்கூடாது. அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். இப்போ என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வேண்டிய வைக்கோலை அவங்களே போயிடுக்கட்டும். இப்போ பாருங்கள், அவனுடைய வார்த்தை மோசையை காயப்படுத்தினதோடு இல்லை, ஆரோனை காயப்படுத்தினதோடு இல்லை, இப்போ ஜனங்களையும் காயப்படுத்துகிறது. இதுதாங்க அரிப்பிலவை போல, ஒரு ஸ்கின் டிசீஸை போல. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட யூ ஆர் ஃபேஸிங் பார்வோ இன் யுவர் லைஃப். நீங்கள் பார்வோனை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பார்வோன் போல, இந்த அரிப்பிலவை போல பேசுகிற பார்வோ போல மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைகள் உங்களை வெகுவாக காயப்படுத்துகிறது. அரிப்பிலவை போல யூ ஆர் ஃபியரிங் தட் பார்வோஸ் வேர்ட். நீங்கள் இந்த பார்வோனுடைய அரிப்பிலவை பேசுகிற மனிதனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறீர்களா? பயந்துட்டு இருக்கிறீங்களா? யூ ஆர் ஹைடிங் தட் பார்வோஸ் வேர்ட். நீங்கள் அரிப்பிலவை போல பேசுகிற பார்வோனுடைய வார்த்தைக்கு பயந்து மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், அரிப்பிலவை போன்ற மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அந்த வார்த்தையை விட்டு அந்த மனிதர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் விலகி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவார். இப்போ கீழே போனீங்கன்னா நிறையா சம்பவம் வரும், நமக்கெல்லாம் தெரியும். ஜனங்களை போகலாம் விட முடியாது அப்படின்னு கட்டளையிடுறான். அவனுடைய வார்த்தை பாருங்கள், அரிப்பிலவை போல படருது. இப்போ செங்கல் செஞ்சிட்ருக்கிறாங்க, இன்னும் சுமைகளை துணித்திறான். வைக்கோல் நீங்களே போய் பொறுக்கிக்கணும், நீங்களே செங்கல் செய்யணும். இப்போ இன்னும் கீழே போக போக அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் கடினப்படுத்துகிறான் வேலையை, இன்னும் கடினப்படுத்துகிறான். 18ஆம் வசனத்தில் பாருங்களேன், 18 வசனத்தில், போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்கணும். அதாவது உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம், இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்று குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இப்போ பாருங்களேன், அந்த பார்வோனுடைய அரிப்பிலவை போல வார்த்தை அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தை. இதுதான் பிசாசு செய்கிற தந்திரமான வேலையாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் நண்பருடைய வட்டாரத்திலே, இல்லை உங்களை சுற்றியும் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறதா? இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதனையோடு நீங்கள் எப்படி இதிலிருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கால வேளையில் வேர்டாகிய லோகோஸ் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அரிப்பிலவை போன்ற மனிதனுடைய வார்த்தையை விட்டு விலகுங்க. அரிப்பிலவை போன்ற பேசுகிற மனிதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்காதீர்கள். இந்த மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நாளுக்கு நாள் உங்களுடைய இருதயத்திலே பாரங்களும் வேதனைகளும் தான் பெருகுமே ஒழிய நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. வசனம் அவர்கள் இமேனே என்கிற மனிதன் அரிப்பிலவை போல அவருடைய வார்த்தை இருந்து விசுவாசத்தை விட்டு ஜனங்களை வலுவிலகி போக வைக்க வேண்டும் என்கிற இருதயத்தில் தான் இருக்கிறார்களே ஒழிய நல்ல நிலையிலே நிற்க வேண்டும் என்ற இருதயம் அவர்களுக்கு இல்லை. அநேக மனிதர்கள் நம்ம கூட இருந்து அரிப்பிலவை போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இதே தாங்க தாவீதுக்கும் நடந்த சம்பவம் இதுதான். நல்லா கவனிங்க. நாம் பல தடவை கேட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் தான். அரிப்பிளவை போன்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாது. தாவீதுகிட்ட அவருடைய தகப்பனார் ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாரு, அன்னைமார்கள் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துருவா மகனேங்கிறார். இப்போ அவர் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே சூழ்நிலைகள் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே தேசத்திலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. கொலியாத் என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவனுடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, அரிப்பிளவை போல அவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும், வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வந்து அவன் தேவனை தூஷித்தும் இஸ்ரவேலுடைய ஜனங்களை தூஷித்துட்டு போவானா. காலையிலையும் மாலையிலையும் வந்து அப்போ நல்லா கவனிங்க, அரிப்பிளவை போல அவனுடைய வார்த்தை காலையிலையும் சாயந்தரம் வந்துட்டு இப்போ இந்த வார்த்தையை கேட்டு அரிப்பிளவை போல ஜனங்களுக்குள்ளாக பரவி பயத்திலையும் நடுக்கத்திலையும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹவு டு ஃபேஸ் தி சிச்சுவேஷன், எப்படியாக இந்த சிச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது தெரியாமல் அவங்க காத்துட்ருக்குறாங்க, தெரியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க. ஆனாலும் அந்த வார்த்தை டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. அந்த கோலியாத்திலிருந்து வார்த்தை டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, தாவீது என்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு போகிறான். அவனும் அந்த சிச்சுவேஷனுக்கு போகிறான். அவன் போகும் பொழுதும் அந்த கோலியாத் என்கிறவன் வருகிறான். அவனுடைய அந்த அரிப்பிளவை போன்ற வார்த்தை ஜனங்களை ஒவ்வொரு நாளும் போட்டு அரித்து அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அதே சிச்சுவேஷனில் தான் தாவீது என்கிற மனிதனும் போய் நிற்கிறான். அந்த நிலையில் இருக்கிறான். நான் அதை சொன்ன பொழுது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தாவீது போய் அதே இடத்துல நிற்கிறான். தாவீதுடைய காதிலையும் அதே அரிப்பிளவை போல வார்த்தை தாவீதுக்கு நேராக வருகிறது. ஆனால் நன்றாக கவனித்து சிந்தித்து கொண்டிருங்கள். தாவீது அந்த அரிப்பிளவை போன்ற வார்த்தையை அவன் கேட்கவில்லை. அவன் காதுகளுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் போகவில்லை. அவன் காதுகளுக்குள்ளாக அந்த வார்த்தையை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை எனக்குள்ளாக போச்சுன்னா, இந்த வார்த்தை என் காதுக்குள்ளே போச்சுன்னா, இந்த வார்த்தை என் இருதயத்தில் போச்சுன்னா, இது என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அப்படிங்கிறது தாவீதுக்கு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். எத்தனை மனிதர்கள், எத்தனை சூழ்நிலை, குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைக்கு என் செவியை சாய்ப்பதில்லை என்று உறுதியாக இருந்தபடினால தான் தாவீது ஒருபோதும் he never feared, he never worried, he never disappointed. அவன் ஒருபோதும் இந்த வார்த்தைக்கு, இந்த பிளவை போல வருகிற வார்த்தையை தாவீது பார்த்து பயப்படவில்லை. இந்த அரிப்பிளவை போல வருகிற வார்த்தையை கேட்டு தாவீது கவலைப்படவில்லை. இந்த அரிப்பிளவை போல வருகிற வார்த்தையை கேட்டு தாவீது டிஸப்பாயிண்ட் ஆகலை. அதற்கு மாறாக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நேராக போய் அதை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து அவர் முன்னேறி செல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம்தான். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். மனிதனுடைய வார்த்தைக்கு கவலைப்படாதீங்க. மனிதனுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தலாம், மனிதனுடைய வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தலாம். மனிதனுடைய வார்த்தை இந்த அரிப்பிளவை போல உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக, இவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் சிந்திக்காதீங்க. அதில் எப்படி மேற்கொண்டு அவைகளை எல்லாவற்றையும் விட்டு விலகி உதறி தள்ளிவிட்டு எப்படி ஓட வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருங்கள். அல்லேலூயா. அதனால தான் இந்த காலை வேளை கர்த்தர் இந்த வார்த்தையாகிய லோகோஸ் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஈவன் 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் இதே சிச்சுவேஷன் வந்துச்சுங்க. இதே சிச்சுவேஷன் வந்துச்சு.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடித்து அந்த லாஸ்ட் டே முடித்த உடனே பிசாசு என்கிற பேய் வருது, சட்டான் வந்து ஆண்டவர்கிட்ட முன்னாடி நின்று அவனுடைய வார்த்தை அரிப்பிலவை போல சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை டெஸ்ட் பண்ணுறான். அவன் வார்த்தையை தூக்கி வீசுகிறான் பாருங்க, வார்த்தையை தூக்கி போடுறான். இந்த கல்லுகளை அப்பங்களாக்குங்க பார்க்கலாம், வார்த்தையை தூக்கி வீசுகிறான். அரிப்பிலவை போல பாருங்கள் தூக்கி போடுறான். அது படரணும். நான் உங்களை வானத்துக்கு தூக்கிட்டு போகிறேன், மேலே பார், கீழே பார், அதை பார், இதை பார், இதை தருகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். அவருடைய வார்த்தை பாருங்கள் அரிப்பிலவை போல் அப்படியே படரே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, இந்த சாத்தான் கொண்டு வருகிற அரிப்பிலவை போல இந்த வார்த்தைகளுக்கு அவர் ஒருபோதும் அவர் செவிசாய்க்கவில்லை. He never heard Satan's words. இந்த அரிப்பிலவை போல வருகிற இட்ஸ் லைக் எ கேன்சர், இட்ஸ் லைக் எ ஸ்கின் டிசீஸ். இந்த வார்த்தைக்கு அவர் செவிசாய்க்காமல் அவர் சொன்ன வார்த்தை, தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா, அப்பாலை போ சாத்தானே. இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். அன்றைய வார்த்தையாகிய லோகோஸ் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த மனிதர்கள், எந்த குடும்பம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பல வருஷமாக இந்த வார்த்தையை நான் வச்சிட்ருக்கிறேன், என்னால் மறக்கவே முடியல. இவர்கள் பேசின வார்த்தை அரிப்பிலவை போல என்னை ஒவ்வொரு நாளும் குத்திக்கொண்டே இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை மறக்க முடியாமல் நான் தவித்து கொண்டு இருக்கிறேனே. அவர்கள் எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் கணவருக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் பேசிவிட்டார்களே என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு நேராக நிறைய பேர் பேசியிருக்கலாம். இந்த வார்த்தைகளை என்னால் மறக்க முடியவில்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்தை விட்டு அகன்று போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் காலை வேளையில், இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே, இந்த சந்தோஷமான பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய லோகோஸ், அந்த லோகோஸ் உங்களுக்கு நேராக வருகிறது. இமேனே, அலெக்சாண்டர், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை உங்களை காயப்படுத்துகிறதா? அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்துகிறதா இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் காயம் கட்டுகிறவராக இருந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் இறக்கி விடுங்கள் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? எல்லாத்தையும் இந்த காலை வேளையில் இறக்கி வைங்க, கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் அகற்றுவாராக. ஆமென். காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தான் அரிப்பிலவை போல வருகிற வார்த்தையா. அந்த வார்த்தையை விட்டு விலகுங்க, அந்த வார்த்தைக்கு செவிசாய்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து ஒரு மகத்துவமான கிரியைகளை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அதில் அலெக்சாண்டரை குறித்து சொன்னார், இமேனே குறித்து சொல்லுகிறாரு, இந்த மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த வார்த்தையெல்லாம் அரிப்பிலவை போல இருக்கும், ஆனாலும் அவைகளெல்லாம் தூக்கி வீசிட்டு உதறிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருகிறது. இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்துக்கு நேராக இந்த வார்த்தை போய் அவங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்களுடைய வார்த்தை அவர்களை காயப்படுத்தி இருந்தாலும் அரிப்பிலவை போல அந்த வார்த்தையை மறக்க முடியவில்லையே,
அந்த வார்த்தை எங்களை மிகவும் காயப்படுத்தினது என்று இந்நாள் வரைக்கும் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால், இந்த காலை வேளையிலே அந்த இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அகற்றி விடுங்க ஆண்டவரே, அகற்றி விடுங்க. இனிமேல் அவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. எல்லா கவலைகள் பாரங்கள் எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் வசனம் சொல்கிறது போல இந்த காலவேளை எல்லாவற்றையும் இறக்கி விட்டார்கள். அரிப்பிலவை போன்று வருகிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு விட்டு விலகி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தருகிறோம். இந்த காலவேளை இந்த ஆராதனை கலந்து கொண்டு இந்த ஆராதனையிலே பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து மேன்மையாய் நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.